மொத்தமாக சேர்த்து இனி நான் செய்து விடுகிறேன் என்று நான் என்ன செய்தேன் என்றால் விட்டுவிட்டேன். அதன் பிறகு என்னால் யாருக்கும் எந்த உதவியுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். அதாவது உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது என்று அர்ஜுனருக்கு கீதை உபதேசம் செய்த கண்ணன் அழுத இடம் ஒன்று உண்டு. கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறான். அவன் செய்த தர்மம் அவனை காத்து நின்றது. அந்த தர்மத்தை கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான் என்று நமக்கே அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் தர்மம் தலை காக்கும் என்பதை விட பாவ புண்ணியம் என்று ஒன்று உண்டு. கண்ணனுக்கே தாங்கவில்லை. அழுது விட்டாராம் கண்ணன். ஏனென்றால் கர்ணன் அப்படி ஒரு மனிதர். இறைவன் அருளால் படைக்கப்பட்ட இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட யாராவது ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நீ என்ன பெரிய கர்ணனா அப்படி என்றுதான் கூறுவார்கள். என்னையும் அப்படிதான் கூறினார்கள். உனக்கே வழி இல்லை, நீ எதற்கு இன்னொருவருக்கு இடுகிறாய்? உனக்கு நீ சேர்த்து வைத்துக்கொண்டு பிறகு இன்னொருவருக்கு உதவிகள் செய்ய பழகு என்று என்னை கூறினார். ஆனால் நானும் அந்த முட்டாள் வேலையை தான் செய்துவிட்டேன். இனி நான் அப்படி செய்யவில்லை. நாம் மொத்தமாக சேர்த்து செய்து விடுவோம். யாருக்காவது ஏதாவது உதவி ரொம்ப கஷ்டப்படும் உள்ளங்களுக்கு கொடுத்து விடுவோம். என்னுடைய பட்ஜெட் ரொம்ப பெரியதெல்லாம் இல்லை, ஒரு கடுகளவு தான். கடுகில் 1/4 பங்கு தான் என்னோடது. அதாவது மாதத்தில் ஒரு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அவ்வளவுதான். நான் எண்ணி அதை அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் அதனுடைய பிரதிபலன் என்னவென்றால் இன்று நான் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இறைவன் கொடுப்பதை நாம் நிறுத்தக்கூடாது. நான் அந்த தவறை செய்துவிட்டேன். இனியும் யாராவது இந்த 2025 உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய எண்ணங்கள் தோன்றினால் கூட அதை உடனடியாக செய்துவிடுங்கள் மக்களே. யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை செய்து விடுங்கள். நான் எதற்காக இதை செய்ய சொல்லுகிறேன் என்றால், நிச்சயம் தானம் நம்மளை ஒருபொழுதும் விட்டுவிடாது. தர்மம் என்றுமே தலை காக்கும். அதனால் எல்லோரும் தர்மம் செய்ய பழகுங்கள். நான் எனது அனுபவத்தின் பாடத்தில் இருந்து கூறுகிறேன். நிச்சயமாக தர்மம் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.